வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நம்ம எல்லாருடைய மனசிலுமே ஒரு பெரிய வலி இருக்குது. அந்த வலி எப்படின்னா, இந்த மே 17 வந்தாலே நம்ம எல்லாருடைய மனதிலுமே நம்மை அறியாமல் ஒரு பெரிய வலி இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்று நடிகரும் இயக்குனருமான ராஜேந்தர் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவில் அதை குறித்து மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாள் வருகின்ற பொழுது என்னால் இந்த நாளை நான் ஜீரணிக்க முடியவில்லை. மே 17 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த துயரத்தை இன்று வரை எங்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு கொடூரத்தை எங்களுடைய இனம் சந்தித்திருக்கிறது. எங்களுடைய இனம் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்கள் எல்லோருடைய மனதிலுமே இருந்தது. ஆனால் அப்பொழுது நாங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் இங்கு ஒரு பெரிய காய்களை நகர்த்தி விட்டது என்ற ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். அவர் மட்டுமல்ல, பலர் இப்பொழுது இந்த மே 17 மையப்படுத்தி தங்களுடைய உணர்வு பூர்வமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணொளியில் அந்த மே 17 மையப்படுத்தி சில நடந்த அந்த துயரங்களை மனதிற்குள் கொண்டு வந்து இன்று வரை கிட்டாத அந்த விடிவு என்று கிட்டும் என்கின்ற கேள்விகளோடு நாம் இந்த காணொளிக்குள் பயணிக்க வேண்டிய ஒரு துயர நிகழ்வு தான் இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது கடைசி நிமிடத்தில் எல்லோரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படியாவது ஏதாவது ஒரு நாடு இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்து நம்மை காப்பாற்றிவிடும் என்கின்ற எண்ணம் நம் மனதிற்குள் இருந்தது. குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்களை நாம் சில நேரங்களில் அவருடைய செயல்பாடுகள் கோமாளித்தனமாக இருக்கும். சில நேரங்களில் அவர் என்ன செய்கிறார் என்பது தெரியாது. ஆனால் இரு நாடுகளுக்கிடையே போர் நடைபெறுகிறது என்றால், பெரும் அழிவை நோக்கி அந்த நாடுகள் செல்கிறது என்றால், அவர் தானாக முன்வந்து அதில் தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போர் நிறுத்தத்திற்கான களங்களை அவர் எடுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது கூட உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருந்த போரில் கூட போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளை ட்ரம்ப் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. ஆனால் அது நடைபெறவில்லை என்பது வேறு கோணமாக இருந்தால் கூட, ஈரானுக்கும் இப்பொழுது அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் ஒரு உச்சத்தை எட்டிய பொழுது அது போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை என்கின்ற களங்கள் எடுக்கப்பட்டது. அதுபோலத்தான் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் அவர்கள் இருந்திருந்தால், ஒருவேளை இந்த 1.5 லட்சம் தமிழர்கள் அன்று காக்கப்பட்டிருப்பார்களோ என்கின்ற எண்ணம் இப்பொழுது நம்மளுடைய மனதிற்குள் வர தொடங்கி இருக்கிறது என்பது ஒருபுறம் அது ஒரு பதிவாக இருக்கின்றது. அந்த கடைசி நிமிடங்களில் அந்த தமிழர்களுடைய மனதில் அதுதான் இருந்தது. அந்த சொந்தங்கள் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது யாராவது வந்து நம்மை காப்பாற்றி விடுவார்கள், எனவே நாம் அனைவரும் அழிந்து விடுவோம் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் இல்லை என்பதுதான் நாம் இங்கு அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி, ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு அந்த போர்க்களத்திலே நிற்க முடியாத சூழல். எனவே அந்த போர்க்களத்திலே ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருந்த வீரர்களை எல்லாம், நீங்கள் இனிதான் நாம் இனிமேல் அதாவது சிங்கள இராணுவத்தை நாம் எதிர்த்து களமாட முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே யார் யார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி செல்ல வேண்டுமோ நீங்கள் சென்று விடலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டதாகெல்லாம் ஒரு செய்திகள் பரவி கொண்டிருந்தன. அப்பொழுது இன்னும் சில சம்பவங்கள் அப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஒரு சிலர் காயம் பட்டிருந்த வேளையிலும் அந்த காயத்தையும் பொருள்படுத்தாமல் போர்க்களத்தில் நின்று சிங்கள இராணுவத்தை எதிர்த்து அவர்கள் களமாடி கொண்டிருந்தார்கள் என்றும், கடைசி நிமிடம் வரை அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை சிங்கள வீரர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள் என்கின்ற இன்னொரு செய்தி உண்டு. எனவே அந்த களம் நாம் கற்பனை கூட எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வேதனை கலந்ததாகவும் ஒரு முடிவை எட்டிய களமாகவும் இருந்தது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எதனால் அப்படி ஒரு நிலைப்பாடு உருவானது என்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது மிகவும் தெளிவாக நாம் எடுத்து வைக்க வேண்டுமென்றால் ஒன்றைத்தான் சொல்ல வேண்டியதிருக்கிறது. அதாவது, தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களிடம் உங்களுடைய பிரச்சனையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டிருந்தால் கூட அந்த சொந்தங்கள் இவ்வளவு பேரை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது. தமிழக அரசியல் களத்தில் ஆட்சி பீடத்தை நோக்கி நகர்வதற்கு வாக்குகள் தேவைப்பட்ட பொழுதெல்லாம்
இந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தை இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு பதிவை பலரும் சொல்ல கேட்டிருக்கின்றோம். பலரும் வேதனையோடு பதிவிடக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு நாம் இப்பொழுது உள்ள சூழலில் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், தலைமை இல்லாத ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. தலைமை இல்லாத அந்த வெற்றிடம்தான் ஒட்டுமொத்தமாக இன்னும் வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது. அந்த தலைமை இல்லாத காரணத்தினால்தான் இன்று எங்களுடைய தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் போதை சார்ந்த களத்திற்குள் செல்வதற்கான ஒரு சூழல் உருவானதும், சிங்களர்கள் திட்டமிட்டு தமிழர் பகுதியை ஒரு போதையின் உச்சமான பகுதியாக மாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பதும் தலைமை இல்லை என்கின்ற ஒற்றை காரணமாகத்தான் இருக்கிறது என்பதை பெரும்பாலானவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு தலைமையை மையப்படுத்தி ஒரு பெரிய விவாதங்கள் நடைபெற்றன. தலைமை இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு விவாதம், தலைமை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விவாதம். இதில் நான் தலைமை இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி அதை நம்பி, அந்த நம்பிக்கையிலே இன்று வரை இருக்கக்கூடிய ஒருவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன், இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். தலைமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட செய்திகள் பல இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியது. காரணம், இந்த 1.5 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கு யாராவது ஒருவர் வந்து தீர்வு எழுதப்பட வேண்டும், அல்லது யாராவது ஒருவர் வந்து இதற்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருந்து கொண்டிருந்தன. அந்த எல்லோருடைய மனதிலுமே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு, அந்த எண்ணம் நாம் எதை மையப்படுத்திய களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை வெளியே சொல்லக்கூடிய ஒரு களமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தலைமையை தேடக்கூடிய ஒரு விழிப்பார்வை நம் அனைவருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு சிலர் சொன்னார்கள் அவர் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். மெழுகுவர்த்தி கூட கொளுத்தி முடித்து விட்டார்கள். ஆனால் 2 வருடத்திற்கு முன்பு எழுப்பப்பட்ட நம்பிக்கை பலருடைய மனதிலே இன்னும் அவை ஆழ பதிந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தல்ல. இந்த சூழலில் மே 17ஆம் தேதி நடைபெற்ற அந்த துயரத்தில் சிறு குழந்தைகள் எல்லாம் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருந்தது. அப்படி அந்த சிறு குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் தமிழனாக பிறந்ததுதான் தவறு என்ற எண்ணம்தான் நம் மனதிற்குள் உதித்தது. இன்று வரை அவர்கள் தமிழனாக பிறந்த அந்த தவறுதான் இன்று வரை அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கும் அது ஒரு தடையாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் அந்த தியாகங்களை நினைவு கூறுவதும், அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அவர்கள் மனதிற்குள் நினைத்து எதற்காக அவர்கள் தங்கள் உயிரை கொடுப்பதற்கு துணிந்தார்களோ அந்த விடயங்கள் நிறைவேறுவதற்கும் காலம் ஒரு கருணையை கண்டிப்பாக கட்டி அமைக்கும் அல்லது காட்டி கொண்டு வந்து நிறுத்தும் என்பதாகத்தான் நாம் இங்கு அதை குறித்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.